கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு மரித்ததை எத்தனை பேர் உணர்கிறார்களோ நாங்கள் உணர்கிறோம். எங்களோடு பேசும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 7 வார்த்தைகளை அவர் பேசினார். இன் ஃபேக்ட் he spoke 7 sentences with 7 meanings. ஆமேன். அதை நாம் தியானிப்பது நமக்கு நல்லதாக என்றுமே நாம் கருதுகிறது உண்டு. இது சிலுவையின் காரியம். ஐ எம் இன் மை ஸ்டாண்டிங் இன் மை ப்ரேயர் ரூம். என் வீட்டில் இருக்கிற ப்ரேயர் ரூமில் அதில் ஒரு கிராஸ் இருக்குது. என் ப்ரேயர் ரூமில் அது கீழே ஒரு ஓல்டு சேயிங். அது எங்கேருந்து ஒரு டீ கூட்டில் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. இட் மஸ்ட் பி வெரி ஓல்டு, மேபி ஓல்டர் தேன் மீ, ஐ டோன்ட் நோ. அதில் அந்த கிராஸுக்கு கீழே ஒரு சேயிங் இருக்குது. அந்த சேயிங் ஒரு சின்ன உட்டன் பீஸ், அப்படி ஒரு மிஞ்சி போனால் ஒரு லெஸ் தேன் 6 inches. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஹீ இஸ் ஏபிள், அவரால் கூடும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை இந்த சிலுவையின் நிழலுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். என் மகனே, என் மகளே, என்னால் கூடும். உன் பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன் கண்ணீர் எந்த காரணத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். என்னிடத்தில் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. ஆகவே சிலுவை, பிரியமானவர்களே, இந்த சிலுவையில் நான் உங்களுக்கு அடிக்கடி போதித்திருக்கிறேன். அதைத்தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். 2வது காரியம், இன்றைக்கி சில ஆராதனைகளுக்கு நான் சென்று தான் வந்தேன். பெரும்பாலும் கிரைஸ்ட்டை நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது வழக்கம் உண்டு, நல்லது தான். ஆனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், எடுத்த உடனே சிலுவையிலே கிறிஸ்துவை பாராதிருங்கள். உங்களை முதலை பார்த்து விட்டு அதை தப்பித்து கொண்டோம், காரணம் இயேசு அதில் மரித்ததினால் என்று நாம் உணர வேண்டும். நிச்சயமாக நீங்களும் நானும், we all humanity should die a brutal death. கொடூரமான ஒரு மரணம் தான் நமக்கு சரியான தண்டனை. அது எதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஏசப்பா சிலுவையில் மரித்ததை வச்சு, ஓஹோ இதுதான் நமக்கு உண்டான காரியம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே நீங்களும் நானும் மரித்திருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் அப்படி என்னைய பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படி யாராவது, நாம் யாரும் கேட்க மாட்டோம். தேவனுடைய பார்வையிலேயே நாம் விழுந்து போனவர்கள். நான் சிலுவையில் சில காரியங்கள் மிக முக்கியமானது. முதலாவது, நீங்கள் சிலுவையில் நான் அப்படி சாக வேண்டியவன், ஆனால் தேவனோ என்னை அவருடைய குமாரனை என் இடத்திலே கொடுத்து என்னை காப்பாற்றி விட்டார் என்று நாம் பார்க்க வேண்டும். முதலாவது சிலுவையில். 2வது, இந்த சிலுவை எதை காட்டுகிறது என்றால், பிரியமானவர்களே, தேவனுடைய கோபத்தை காட்டுகிறதாகவும் இருக்கிறது. எதன் மேலே கோபம்? பாவத்தின் மேல் கோபம். He cannot tolerate sin. ஏன்னா அவரை யாராவது கேட்க முடியுமா, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்கன்ட்டு? கேட்கவே முடியாது. அப்போ என்ன செஞ்சுருக்கலாம்? நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சுருப்போம்? சரி, ரைட்டு, என்னை கும்பிட்டிங்கன்னா போதும், இல்லை என் கோயிலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா போதும், நிறைய காணிக்க, இப்படி நிறைய அஜெண்டாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். காலையில் ஒரு முறை, மத்தியானம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, அப்படி 5 முறை இல்லைன்னா 4 முறை, இப்படிலாம் ஒவ்வொரு முறையும் 10 நிமிடங்கள் என்னை தேடினால் அந்த ரட்சிப்பை, இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். ஒன்றுமே ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, காரணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்மளை மாற்றாது. ஆமென், ஆமென். அப்போது இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த சிலுவையில் தேவனுடைய நீதி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல், அதாவது
கொலை செய்யப்படலைன்னா, லிட்டரலாக அடிக்கப்படலைன்னா பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் மாற்றவே இல்லை. பழைய ஏற்பாட்டுடைய முறைமை சிலுவையிலும் அதற்கு பின்பும் தொடர்கிறது. எப்படி தொடர்கிறது? கிருபையாய் தொடர்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நீதி உள்ளவர். இது நம்ம இந்த லெசன் நம்ம சிலுவையில் குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்துட்டு அதை படிக்காமல் போய், எங்கள் அப்பாவுக்கு பச்சையாக சொல்லப்போனால் பாவம் பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு களவு பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு இச்சை பிடிக்காது. God, my father hates sin. ஆகையினாலே நான் மீட்கப்பட முடியாத ஒரு பாவியை மாறினபடியினாலே, பாவமே உறைவிடமாய் நான் மாறினபடியினாலே, என்னை முழுமையாக என்னை நானே மாற்றிக்கொள்ள முடியாத நிலைமை எனக்கு இருப்பதனாலே இறைவனே தானாகவே அவதாரமாய் வந்து சிலுவிலே மரித்தார். இப்போ முதல் காரியம், நீங்கள் உங்களை தான் நீங்கள் சிலுவையில் பார்க்கணும். ரெண்டாவது, தேவனுடைய நீதி, அதாவது பாவத்தை அவர் வெறுக்கிறதை சிலுவையிலே காண முடியும். அல்லேலூயா. தான் குமாரன் மேலே பாவத்தை வச்ச உடனே எல்லாம் மரணமாக மாறி போயிற்று. போகட்டும் பிரியமானவர்களே, நமக்கு நேரம் இல்லை. நாம் முதல் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அது எங்கே இருக்குன்னா, லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அல்லேலூயா. ஆமென். என்ன இருக்கு? அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அதை விட்டுருவோம். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு மனிதன் என்று அவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் மனிதனாயும் இருந்தார், தெய்வமாயும் இருந்தார். நான் எனக்கு அருமையான ஒரு வேலிட் தியாலஜிக்கல் பாயிண்ட்டை நான் டச் பண்ண போகிறேன். இன்றைக்கி மன்னிப்பு அப்படிங்கிறத 2 லெவலில் சிந்திக்க போகிறோம். முதல் லெவல் என்னென்னா, த டிவைன் லெவல் அண்ட் தென் த ஹியூமன் லெவல். சிலுவையினுடைய வார்த்தையில் முதலாவது முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது மன்னிப்பு. இறைவன் மனிதனை மன்னிக்கிறார். கர்த்தர் மனிதனை மன்னிக்கிறார். அதாவது எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அந்த மன்னிப்புக்கு ப்ரொவிஷன் சிலுவையில் வந்துடுச்சு. God can forgive any sin for that matter. அதாவது அவருடைய பாவ மன்னிப்பின் தன்மை எல்லா காலகட்டத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளவு பெரிய பாவமானாலும் உண்டு. அப்படிங்கிறனால சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துனால எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா? நான் இன்றைக்கு கூட ஒரு செய்திக்கு கேட்க போயிருக்கும்போது ஒரு பிரசங்க, காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் இஸ் அன்கண்டிஷ்னல்னாரு. பட் ஐ டோன்ட் அக்செப்ட் தட் பர்சனலி. இட் இஸ் நாட் அன்கண்டிஷ்னல். அதாவது இந்த அன்கண்டிஷ்னல்ங்கிற வேர்டை சரளமாக யூஸ் பண்ணவே கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா சிலுவையில் இயேசு மரித்தது உண்மைதான். எல்லா பாவிகளுக்கும் மரிச்சிட்டு ரத்தம் சிந்தி மன்னிப்பை சம்பாதிச்சிட்டாரு. ஆனால் எல்லாரும் மன்னிக்கப்பட்டாங்களா? மன்னிக்கப்படலை. அல்லேலூயா. ஏன் படம் அன்கண்டிஷனல்னா தான் எல்லாருக்கும், கண்டிஷனே கிடையாது, எல்லாரும் மன்னிச்சுட்டு போயிட வேண்டியதானே. காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் இஸ் கண்டிஷனல். பிரியமானவர்களே, என்ன கண்டிஷன்? நான் எதுவும் செய்யணுமா? நியாயமான கேள்வி, கவனமாய் கேளுங்கள். உங்களுக்கு அப்பாவுடைய மன்னிப்பு வேணுமா? சிலுவையில் இலவசமாக சம்பாதிச்சது வேணும்னா நீங்கள் ஒன்று செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். His forgiveness is for those who repent. அதனால தான் நீங்களும் நானும் இந்த லைனில் மீட்கப்பட்டு மோட்சத்துக்கு தயாராக எப்போ அப்பா வருவாருன்னு காத்திருக்கிறோம். இல்லையா? ஏன் நம்ம கிறிஸ்தவ குடும்பத்திலே ஆலயத்துக்கு வந்துட்டு அதை வேறு அறியாமல் உணராமல், அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே, எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட ஏதாவது பேசும்போது நீங்கள் எப்படி மாறுத்தரம் பண்ணுகிறீர்கள், how do you respond, that matters to him. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞான ஸ்நானம் பெறுங்கள். இதுதான் ஃபார்முலாவே.
இன்னைக்கு சபைகளிலே இது சொல்லப்படவில்லை. அதான் சபையில் இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்களே, காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல், காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் இஸ் அன்கண்டிஷனல். இட்ஸ் நாட் ஸோ, இட் இஸ் கண்டிஷனல். மனம் திரும்ப, அப்போ மனம் திரும்புறதுனா எப்படி, என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மனம் திரும்புறதுனா என்ன? ஏன்னா நம்ம ரொம்ப தியாலஜிக்கல் டேர்ம்ஸ்லேயே நான் பிரசங்கம் பண்ணும். மனம் திரும்புதுன்னா பச்சையாக சொல்கிறேன், சாரி எனஃப் டு ஸ்டாப். சாரி எனஃப் டு ஸ்டாப். நான் ஒரு காரியத்தை தப்பு பண்ணுறேன், ஆண்டவருடைய மன்னிப்புக்கு போகிறேன்னு சொன்னா மனஸ்தாபப்படணும். முதல்ல ஐயோ நான் பாவம் அப்படி செஞ்சிட்டனேன்னு. ரெண்டாவது மனம் திரும்பணும். மூணாவது அதை நிப்பாட்டணும். நாலாவது ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் நிப்பாட்டிட்டேன், இப்போ இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நான் ஏற்கனவே செஞ்ச பாவத்தை எனக்கு மன்னிங்க. 100% கேரண்டீடு அவங்க பாவம் மன்னிக்கப்படும். நிறைய பேர் இன்னொன்று என்னென்னா, சிலுவையில் அவர் ரத்தம் சிந்திட்டாரு, ஆனால் பாவ மன்னிப்பே கேட்காத கிறிஸ்தவர்கள் உண்டு. அதனால தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறார், நாம் எல்லாரும் பாவிகள் பிரியமானவர்கள். ஆனால் எவர்கள் தங்கள் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் உண்மையின் நீதிமுள்ளவராக இருக்கிறார். So you have to do a personal exercise. ஆண்டவரே என்னை மன்னி. முதலாவது மனஸ்தாபப்படணும், மனம் திரும்பணும், நிப்பாட்டணும், பாவ மன்னிப்பை கேட்கணும், பாவ மன்னிப்பை பெற்றலாம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சர்ச்சுக்கு போயாச்சு, இயேசுவே வாரும் சொல்லியாச்சு, அதனால் நான் அதுக்கப்புறமெல்லாம் பாவ மன்னிப்பை பற்றிலாம் நான் நினச்சே பார்க்கலங்க அப்படின்னு யூ ஆர் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ராங். அதாவது தொடர்ந்து மனம் திரும்பிக் கொண்டே இருப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்கள் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, நானும் கிடையாது. ஆனால் நான்லாம் பிரசங்கம் பயங்கரமாக பண்ணுறவன், நான் உலகமெங்கும் போய் ஊழியம் செய்கிறவன், நான் பயங்கரமாக காணிக்கை கொடுக்குறேன், பயங்கரமாக நான் கொயரில் இருக்கிறவன் அப்படிலாம் சொல்லவே முடியாது பிரியமானவர்களே. நானும் முகங்குப்புற விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடை நீ யோசிப்பு 10 வருஷம் பூட்டி வச்சுருந்து உடனே குப்பையாயிரும். நல்லா தூத்து விட்டுட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூசி படிஞ்சு ஒரு 20 வருஷம் கழித்து அந்த வீட்டை திறந்தாங்கன்னா கால் வச்சாலே அரை அடிக்கு தூசி உள்ளே போகும். அதை பாவம் மன்னிப்பு அதை க்ளீன் பண்ணலைன்னா அப்படி ஆயிரும். ஸோ முதலாவது காரியம், நாம் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதல் பாவ மன்னிப்புக்கு அவசியம். அல்லேலூயா. அதுதான் அந்த டிவைன் லெவல். ஆனால் there is a human level to it. நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக இருக்கணும்னா ஏன்னா கண்டிப்பாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அது கூட ஒரு சில நேரத்தில் பண்ண முடியாமல் அப்படி போயிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஜெப வாழ்க்கையை விட உங்களுடைய மன்னிக்கிற பிரயாணம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் மன்னிக்கிற பிரயாணம் அதிகமாக இருக்க வேண்டும். I mean to say that you should be forgiving more than the way you pray. ஒரு லாஜிக்குக்காக சொல்கிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணுறதை விட அதுதான் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ எம் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தட். மன்னிப்பு. ஆனால் ஹியூமன் லெவல் ஆஃப் மன்னிப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அன்கண்டிஷனல். அதுதான் அவர் அந்த பிரசங்கர் மெஸ்அப் பண்ணிட்டார். ஆமென். அதை நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தப்பு அவன்தான் பண்ணியிருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்குறதோ இல்லை நம்ம ஒப்புரவாகிறதோ இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. த ஹியூமன் லெவல் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 பேருமே சாக்கடைக்குள்ளே கிடக்கிற ஆள். அல்லேலூயா. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்டால் தான் நினைக்க வேண்டிய அவசியம். ஒரு நேரம் ஒரு சர்ச்சில் வச்சோ, இல்லைனா ஒரு வேளை ஒரு மார்க்கெட் பிளேஸில் வச்சோ, இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ, ஒரு ஹாஸ்பிட்டலையோ யாராவது அவமதித்திருக்கலாம். ஏன்னா அதுதான் நான் நிறைய நேரங்கள் இந்த ஹர்ட்டுக்கு காரணமே. அடித்தது கூட ரொம்ப கம்மி. ஏன்னா அது திரும்பி பார்க்குறது, கவனை குறைவாக போயிருக்கிறது. என்னடா இவ்வளவு பழகினவன் எழுத்தாக்கில் என் முன்னாடி மாலில் போகிறான், என்னன்னு கூட அவன் வேறு ஏதாவது பிரச்சனையில் போயிட்டு இருந்திருப்பான். ஏன்னா பெரிய குற்றம் என்ன ஆகிவிடுதுன்னா, நாம் அநேகர் இடத்துல எதிர்பார்த்தே சொல்லி முடிஞ்சிடறோம். ஸோ அப்போ மன்னிப்பு மிக அவசியம். இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்தின் முதல் வார்த்தையில் நீங்கள் உங்களை அசஸ் பண்ணி பாருங்கள். நான் யாரையாவது இன்னும் முழுமையாக மன்னிக்காமல் இருக்கிறேனா? am I unable to forgive anyone? சிலருக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மாவுக்கு அந்த தம்பிக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஆவியில் நான் உணர்ந்தேன்,
சொன்னேன், அம்மா நீ உங்கள் அப்பாவை மன்னிக்கணுண்டா அப்படின்னு. அங்கிள் அது மட்டும் என்னால் முடியவே முடியாது, தயவுசெய்து அதை சொல்லாதீங்கிறார். ஏன்னா பெரிய தப்பு, அவர் ஒன்றும் தவறாலாம் நடத்தலை அந்த பிள்ளைய, இன்சென்ஸ் வேறு மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா ஆனால் பொம்பளை பிள்ளை நீளம் உனக்கு அப்படி சிலர் வந்து வச்சுருப்பாங்களே மேல் டாமினன்ட் சொசைட்டியில். ஸோ அது சில வார்த்தைகள் அவளை புண்படுத்துகிறதாகவே வீட்டில் கண்டினியூஸாக கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், பிரியமானவர்களே, உங்களுடைய ஆன்மீக நல் வாழ்விற்கும் நீங்கள் பிறரை மன்னிப்பதற்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு பிரியமானவர்களே. ஏன்னா இந்த மன்னிக்கும் போது தான் நீங்கள் கடவுளோடு கரெக்டாக கனெக்ட் ஆக முடியும். அதாவது நம்ம சில நேரங்களில் சில ட்ராமாக்கள்லாம் பார்ப்போம்ல, ஃபோனில் அந்த காலத்தில் வயரை கட் பண்ணிவிட்டு ஹலோன்னு பேசினா கேட்காதுல, வயரை கட் பண்ணுறது தான். ஏன்னா ஒருவன் ஜெபம் பண்ண விரும்பினால் தன் காணிக்கை ஆலயத்தில் வச்சுட்டு உன் சகோதரனிடத்தில் உனக்கு சரியில்லை ரிலேஷன்ஷிப்னா அதை ஒப்புரவாயிட்டு திருப்பி வந்து காணிக்கை செலுத்துங்கிறார். ஸோ நான் இதை இன்னொரு கான்டெக்ஸ்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன் இது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவோம், அதாவது விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். எந்த தவறும் இல்லை, விசுவாசத்தினால தான் நீங்கள் நீதிமான ஆகிறீங்க. ஏதோ நல்லது செஞ்சு நிறைய நன்மைகள் செஞ்செல்லாம் நம்ம ஆகிறதே இல்லை. ஆனால் நம்ம செய்யணும் நன்மைகள். எதுக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளைய மாறிட்ட, என்னை விசுவாசிக்கிறல, நீ தான், நான் தான் உன் தகப்பன்னு, நான் பரிசுத்தம் உள்ள தேவன், அதனால நீ உன்னைய மாற்றணும், நல்ல கிரியைகள் செய்யணும். நல்ல கிரியைகள் செய்கிறதுனால நம்ம மோட்சத்துக்கு போகிறது. அப்படி பார்த்தா யாருமே போக முடியாது. ஆமென். ரொம்ப, ஏன்னா இது ஒரு தின் தியாலஜி, பேப்பரோட திக்னஸ் கம்மியான தியாலஜி. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு தெரியுமா, நாம் அதாவது ஈவன் இந்த அடுத்த வார்த்தை வரும்போது நான் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், பாவ மன்னிப்பை அடைகிறோம் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் நீங்கள் கடைசியில் பார்த்து, எனக்கு ஒரு தம்பி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் இன்னொரு ப்ரேயரில் ப்ரீச் பண்ணி முடித்தோன்னே, எனக்கு நான் துபாயில் இருந்தேன் அந்த நேரம், அவன் எனக்கு கூப்பிட்டான். அப்படி அங்கிள், நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. என்னடா கண்ணு சொல்லுமா. இல்லை, எல்லாரும் விசுவாசித்தா போதுங்கிறாங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாமி பகிரங்கமாக திருப்பி வந்து நியாய தீர்ப்பு பண்ணும்போது விசுவாசிச்சவங்களாம் என்கிட்ட வாங்கன்னு ஒரு இடத்துல கூட பைபிள் இல்லையேன்னா. எவ்வளோ அழகான ஒரு கேள்வி தெரியுமா. ஒரு இடத்துல கூட பைபிளே கிடையாது. விசுவாசிக்கிறவங்களாம் என்கிட்ட வாங்க 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 அப்படி சொல்லலை. எல்லாமே நான் பசியாக இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். அவன் அதையே சொல்கிறான். நீ வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய மணவாட்டியை குறித்து அலங்காரம், அந்த பரிசுத்த அந்த லினன் கிளாத்தை சொல்லும்போது அந்த வஸ்திரமே நற்கிரியைகளாகிய வஸ்திரம் தான் போட்டிருக்கு. எல்லாமே ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். அப்போ என்னன்னா, விசுவாசத்தினால பாவம் மன்னிப்பை பெற்ற நாம் நம்மை மாற்றி அமைத்து முந்தி என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படியவே மாட்டேன், இப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் கீழ்ப்படுகிறேன். முந்தி என் மனைவியை நான் நேசிக்கவே மாட்டேன், எனக்கு என் தேவைகளுக்காக மாத்திரம்தான் அவளை பயன்படுத்துவேன். ஆனால் இப்போ மனதார அவளை நேசிக்கிறேன். தட் சேஞ்ச். அதாவது உங்கள் விசுவாசம் கிரியையில் முடியலன்னா அந்த விசுவாசத்திற்கு பேர் விசுவாசமே அல்ல. ஸோ பி கேர்ஃபுல். ஃபர்கிவ்னஸில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஸோ இதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னித்தால்தான் இறைவனோடு உள்ள தொடர்பு உங்களுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு நம்ம அவனெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க, அவெல்லாம் மிருகங்க. இன்னைக்கு நேற்றுன்னு நினைக்கிறேன், அதாவது கிரகாம் ஸ்டெயின்ஸை கொலை செய்தவரை 25 வருடம் கழித்து வெளியே வந்திருக்கிறார். ஏன்னா அது எப்படி கொலை நடந்தது என்றால், அவரை உள்ளே வச்சு பெட்ரோலை ஊற்றி காருக்குள்ளேயே தீயை கொளுத்தும் போது 2 பிள்ளைகளும் திமிரிட்டு வெளியில் வராங்க. குச்சை வச்சு தீக்குள்ளே தள்ளி கொன்றவர்கள். ஏன்னா ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அந்த அம்மா சொன்ன காரியம், நான் அவர்களை மன்னிச்சிட்டேங்குது.
இமேஜின், கணவனை ஒரே நாள் ஊழியத்துக்கு போதில் அந்த அம்மா விதவை ஆயிடுச்சுங்க. 2 பிள்ளைகள் மரித்து போயிடுச்சு, தான் கணவன் இல்லை. So that is the expectation God is having on you. அதாவது உங்களுடைய மன்னிப்புன்னு வரும்போது தேவனுடைய எதிர்பார்ப்பும் அதில் பின்னணியத்தில் நிற்கிறது. இல்லையா? நல்லா தெரிஞ்சுங்க, மன்னிப்புங்கிற வார்த்தையை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பா என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாருங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. God is expecting you. அது மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். நான்லாம் ஒரு நாட்டில் போய் ஒரு வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது, என் மருமகனெல்லாம் மன்னிக்க சொல்லி, அதெல்லாம் அவனால் நாங்கள் பட்ட பாடு எவ்வளோ தெரியுமா? ரியலி ட்ரூ. த ப்ராப்ளம்ஸ் அண்ட் த பெயின் ஆர் ரியல். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருந்தார். அடி 39 தடவை, ஒவ்வொன்றிலும் எத்தனையோ கொக்கிகள் உள்ள வாறுகளால் அடித்து உடம்பெல்லாம் உளப்பட்ட நிலம் போல இருந்து அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்து என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான். அவ்வளவு அடிப்பட்ட நிலைமையிலும் பிதாவே இவர்களை எவர்களை அடித்தவங்க, இதனுடைய those who are involved in this மன்னியும் என்று சொன்னாரே, அவருக்கு பிள்ளையாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால், அவருடைய அடிச்சுவடுகளிலே பரலோக ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால், நிச்சயமாக பிறரை மன்னிக்கிறவர்களாக இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. சும்மா செய்தியை கேட்டேன், அடுத்த பாட்டுக்கு ஆனந்த் படிக்க போகிறாரு ஒரு பாட்டு, அதுக்கு போயிடுவோம் அப்படின்னு இல்லாமல், நான் ஏற்கனவே என்னிடத்தில் தவறு செய்தவர்களை மன்னித்து விடுகிறேன், இனிமேல் என்னிடத்தில் தவறு செய்தவர்களையும் நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று ஒரு முடிவெடுத்தால் அது நலமாயிருக்கும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மன்னிப்பின் செய்தி அவ்வளவு முக்கியமானதாய் எங்களுக்கு தந்தீர், அதற்காக நன்றி. மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.